ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்மளும் இயற்கையும் ஒரே மாதிரியான அமைப்புகள்ல தான் இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு விருப்பப்படுறேன். அதாவது நம்மளுடைய கண்களும் சரி, இல்ல கேரட் நீங்க ரெண்டா வெட்டினீங்களா, அதுல இருக்கக்கூடிய கண் போன்ற அமைப்பும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க கேரட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணுக்கு அது ரொம்பவே ஆரோக்கியமானது. அதே போல ஆரஞ்சுல இருக்கக்கூடிய அந்த சுளையும் சரி, உங்களுடைய நுரையீரலுடைய அமைப்பும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல நீங்க ஆரஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப 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 நல்லது. இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பிளர்வும் சரி, வயிற்றுல கரு ஊற்ற உடனே அதுல இருக்கக்கூடிய முதல் செல்லினுடைய பிளர்வும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு போட்டோ உதாரணமா நீங்க பார்க்கலாம். அதே போல மஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய காளான் வகையும் சரி, உங்களுடைய காதனுடைய அமைப்பும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல நீங்க காளான் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய காதனுடைய நரம்புகளுக்கு அது வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கிட்னி பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இந்த பீனும் சரி, உங்களுடைய கிட்னியினுடைய அமைப்பும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இதுக்கு கிட்னி பீன் அப்படின்னு பேர் வந்ததா கூட சொல்லுவாங்க. இந்த கிட்னி பீனும் சரி, இந்த கிட்னியினுடைய அமைப்பும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கிட்னியினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அமைப்பும் சரி, அதாவது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அமைப்பும் சரி, இந்த அவகேடோ அப்படின்ற ஃப்ரூட், அதாவது வெண்ணெய் பேரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழத்தினுடைய அமைப்பும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதை ரெண்டா வெட்டினீங்கன்னா எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கருவுல இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அமைப்பும் இருக்கும். அதே போல இந்த அவகேடோவை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரெக்னன்சி டைம்ல அது ரொம்பவே கருவுக்கு வளர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கும். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஒரு மரத்தினுடைய கிளைகளும் சரி, வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கருவுற்ற தாய்மார்களுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நஞ்சு கொடியும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்புல தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளும் இயற்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்களை தான் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதை நம்ம உணர்றது இல்லை. அதாவது நம்மளுடைய உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கிறதாகவும், இந்த பஞ்சபூதத்தினுடைய வெளிப்பாடுகளாக தான் நம்மளுடைய நோய்கள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆரோக்கியம் அமையறதாகவும் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இததான் வாதா பித்தா கபா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வாதா பித்தா கபா இத மூணை பொறுத்து தான் உங்களுடைய உடம்புடைய அமைப்பு இருக்கும். இது மூலியமா தான் உங்களுக்கு என்ன நோய் இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை எப்படி சீர்படுத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த ஒரு நாடியை பார்த்து தான் சொல்லுவாங்க. சோ உங்களுடைய உடம்புல இந்த மூணையுமே நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதை எப்படி நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் மூலியமா நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கலாம், இல்ல யோகா மெடிடேஷன் இது மூலியமா நீங்க சீர்படுத்தி வச்சுக்கலாம். சோ உங்களுடைய நாடியுடைய தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உடலினுடைய அமைப்பு இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றிதழா நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நம்மளும் இயற்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரூட்ல தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கைக்கு மாறா நம்ம இருந்தோம் அப்படின்னா இயற்கை நமக்கு மாறு செஞ்சிடும். இயற்கையோட நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் இயற்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்போம். நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. சோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.